ஆட்சிக்கு இப்போ தானே வந்திருக்கிறாங்க. எத்தனை குற்றம் இப்போ சொன்னீங்கல்ல, இந்த 5 வருஷம் தான், கொஞ்சம் சொல்லுங்க. 5 வருஷத்துல இதை விட பல விஷயங்கள் நடந்தது சார். நான் நேரா கேட்கிறேன், குற்றமே நடக்காத ஒரு நாடுக்கே இருக்கா? கொலைகள் உங்களை திருத்தவே முடியாது போல நடவடிக்கை. அப்ப என்ன எடுத்தாங்க, இப்ப என்ன எடுத்தாங்க, ரெண்டுக்கு அதான பாக்கணும். நீங்க தடுத்து நிறுத்துவதற்கான தடுத்து நீங்க நிறுத்தீங்களா? நாளைக்கு என்ன சார், நீங்க என்ன புரிஞ்சு பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? தமிழ்நாடுங்கிறது எவ்வளவு பெரிய மாநிலம் முதல்ல தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட்டா கூட பண்ண முடியாது. ரவுடிகளுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. அது காலப்போக்கில் நேற்று ரவுடி பேரும் போலீஸும் ஒன்னா தானே இருந்தாங்க. வடா மச்சான் அப்படிங்கிற பேசுற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் இவ்வளவு விபரீதத்துக்கு காரணம். அந்த நிலை மாறி இருக்கிறது. காங்கிரஸ் வந்து எங்களை முதுகுல குத்திட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். ஆமாங்க, அவங்களுக்கு தானே தெரியும். கண்ணக்கோல் வைக்கிறவங்க தான் எப்படி கண்ணக்கோல் வைக்கிறதுன்னு தெரியும். துரோகம் பண்றதுல மாஸ்டர் யாரோ அவங்களுக்கு தானே தெரியும். 10 ஆண்டு காலங்கள் மத்திய ஆட்சியில் உங்களுக்கு கீ போஸ்ட் எல்லாம் கொடுத்தோமா? இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஒன்றும் படி சுமந்துட்டு இருக்கோம். 2G இது சொன்னதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லாம் அக்கிரமம் பண்ணும்போது ஆதரிச்சாதான் நட்பு. நியாயம் பேசினா முதுகுல குத்துறதா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. சரி, அவங்க முதுகுலையே ஏறி ஜெயிச்சா வச்சுக்கோ. முதுகுல ஏறி ஒருத்தன் ஜெயிக்கிறவனும் முதுவே காட்டிக்கிட்டு இருந்தானா அவன் சுயமரியாதை உள்ளவன், யோக்கியன்னு அர்த்தமா? உண்ணா நம்பர் கிரிமினல் அர்த்தம், அல்லது அடிமைன்னு அர்த்தம். தாவேக்கு ஆட்சி வந்து நம்ம தயவுல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. உண்மைதாங்க. இவங்க அயோக்கியத்தனம் பண்ணலன்னா அந்த ஆட்சி எப்படி வரும்? அவங்க நல்ல ஆட்சி வந்திருந்தா இந்த தாவேக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா? நாடே நாரி போய் கிடந்துச்சு. அதனால அவங்க அந்த தப்பெல்லாம் அதைத்தான் நாசுக்கா சொல்றாரு. நம்ம தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. அவ்வளவு பெரிய இவருக்கு செல்வாக்கு இருந்தா அவரே தோக்குறாரு. மத்த கூட்டணி கட்சிக்காரங்களாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்து போய் சேர்ந்தாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு நன்றி. இவன் யாரு இவனுக்கு எஜமான? எனக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? யாருங்க இந்த பையன்? அடிப்படை 5 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன பையன் ஓடி பிடிச்ச விளையாடுற பையனை பத்தி பேசுங்க. துபாய்க்கு மந்திரியா இருக்கும்போது போயிட்டு எங்க செலவர் போயிட்டு வந்தியா? எங்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்ல போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொன்னியா? அதையெல்லாம் நீங்க கேட்கணும். நன்றி கெட்ட காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். இதே மாதிரி வரலாற்றுல திமுக அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிருக்கா? உங்க பேச்சே தப்பா இருக்கு. துவக்கத்துல இருந்தே நீங்க போதையில் இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நாங்களும் இல்ல, எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யோகியதை உங்களுக்கு இல்ல. அதை புரிஞ்சுங்க. நீங்க அதை பண்ணலன்னா கேட்காதீங்க. நாங்க என்ன பண்ண எங்களுக்கு தெரியாதா? எதை கேட்கணுமோ அதை கேட்காதீங்க. எதையெல்லாம் கேட்க கூடாது அதை மட்டும் கேளுங்க. ஆராசா யோகியதை என்ன? பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி யாரு? சொந்த தாய் மாமனுடைய பொண்ணு. அது கூட தான் குடும்பம் நடத்திருக்கானா? சொல்லுங்க. அவங்க பொம்மை மாதிரி இருந்தது, குழந்தைங்க மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் விளையாண்டாங்க 5 வருஷம். இப்ப தூக்கி எட்டி உடைச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இனி திமுக ஒரு கட்சி இருக்குமான்னு பாருங்க கொஞ்ச நாள்ல. மற்ற கட்சியை பத்தி அப்புறம் பேசுவோம். விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேங்கிற பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பிரஸ் மீட் போய் பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம். 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் பேச கொடுத்துருக்காரு பிரஸ் மீட். பார்லிமெண்ட் முன்னாடி சில டைம்ஸ் கொடுத்துருக்காரு சார். என்கிட்ட ஜாக்கிரதையா பேசுங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் சேர்ந்த மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக எப்படியோ தாவேக்காவோட இணைஞ்சிட்டீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குதுன்னு, அதுவும் முக்கியமாக இன்றைக்கி நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா எல்லா நியூஸ்லேயுமே 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருதே சார். நீங்கள் ஆரம்பமே குழப்பத்திற்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் தாவேக்காவில் இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சிங்க. அப்பவே தெரியுது உங்கள் குழப்பம் என்னென்னு. ஆட்சிக்கு இப்போ தானே வந்திருக்கிறாங்க. எத்தனை குற்றம் இப்போ சொன்னீங்கல்ல, இந்த 5 வருஷம் தான், கொஞ்சம் சொல்லுங்க. 5 வருஷத்துல இதை விட பல விஷயங்கள் நடந்தது சார். நேராக கேட்குறேன், குற்றமே நடக்காத ஒரு நாடுக்கே இருக்கா? இல்லை இல்லை. அந்த குற்றம் நடக்கிற போது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு தானே பார்க்கணும். இவங்க வந்து இதே மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு முந்தா நாள் வந்துச்சா கோயம்புத்தூர்ல? காலையில் அந்த செய்தி வருது, மதியமே தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி புட்டை போட்டு மிதி மிதிச்சாங்க. ஆனால் இங்கே அது நடந்துச்சா? பாலியல் குற்றச்சாட்டு சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் தாயும் தந்தையும் கதறிக்கிட்டு போய் சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். சொன்ன தாயும் தந்தையும் அடித்து விரட்டினாங்களா? இதற்கு அப்புறமும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. இல்லை சார், பிரச்சனை என்ன அப்படியாதுன்னா அது வந்து அங்கே திமுக இருக்கும் போதே தான் அப்படி நடந்தது. இப்பயும் அதே மாதிரி நான் கண்டினியூ கொலைகள் உங்களை திருத்தவே முடியாது போல. நடவடிக்கை அப்ப என்ன எடுத்தாங்க, இப்ப என்ன எடுத்தாங்க, ரெண்டுக்கு அதான பார்க்கணும். நீங்க தடுத்து நிறுத்துவதற்கான தடுத்து நீங்க நிறுத்தீங்களா? நாளைக்கு
என்ன சார் நீங்கள் என்ன புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுறீங்களா? தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ பெரிய மாநிலம் முதல்ல தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட்டால் கூட பண்ண முடியாது. தவறுகள் நடக்கும் அங்கு. ஆனால் அந்த தவறுகள் நடக்கிற போது அந்த குற்றவாளிகள் மீது அரசாங்கம் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறது என்பதை வச்சா விமர்சனம் பண்ண முடியும். கடுமையான அந்த நடவடிக்கை எடுக்கிற நேரத்தில் அந்த குற்றங்கள் குறையும். இப்போ தான் தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் இல்லை, எவ்வளோ ரவுடிகளை பிடிச்சி 100க்கான பேரை உள்ளே போட்டாங்களா? 800க்கும் மேற்பட்ட ரவுடிகள் போட்டிருக்காங்களா? அதையும் நீங்களே சொல்கிறீங்க. கஞ்சா வித்தை எத்தனை கடைக்காரரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடக்குதா? அவங்களுக்கு துணை போனார்னு ஒரு இன்ஸ்பெக்டரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா? இப்போ சஸ்பெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அப்போ போலீஸ்களுக்கு கூட பயம் வந்துருச்சா? ஆக அதிகாரிகளும் இனிமேல் தவறு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. ரவுடிகளுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. அது காலப்போக்கில் நேற்று வரல ரவுடி பேரும் போலீஸும் ஒன்றா தானே இருந்தாங்க. வாடா மச்சான் அப்படிங்கிற பேசுகிற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் இவ்வளோ விபரீதத்துக்கு காரணம். அந்த நிலை மாறி இருக்கிறது. தெளிவாக சொல்லியிருக்காருல முதலமைச்சர். உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் திமுக காரன் லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டரை அடித்தது இடித்ததெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா வீடியோவில்? இப்போ என்ன சொல்லியிருக்காரு? சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். என்னுடைய கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் அவர் மீது கடுமை நடவடிக்கை எடுப்பேன். இப்போ இதை பாராட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நிதானமா தானே இருக்கீங்க. ரைட். பட் இருந்தாலுமே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வந்து நிதானமா இருக்கீங்களான்னு அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். பட் திமுக தாவேக்காவினர் வந்து நிறைய பிரச்சனை பண்ற மாதிரி விஷயங்களுமே வீடியோக்கள் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்குது. அதெல்லாம் வீடியோக்களை சர்க்குலேட் பண்றவன் யாருன்னு தேடுங்க, அப்ப தெரியும். அந்த விஷயத்துல யார் மாஸ்டரும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. செய்தி உண்மை வர்றதுக்குள்ள பொய் வந்து தந்தியில் வந்துருமா அப்போ அந்த காலத்துல? அது மாதிரி இது தப்பான தகவல்களை உருவாக்குறது, நடந்ததே மறைக்கிறது, இப்போ இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது. அதில் ஒரு விற்பனர்கள், அதை நீங்களும் நம்பினால் மீடியாக்களும் பயனில்லை. புரியுது. பட் அந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் வந்து இப்போ ஒரு வீடியோ ரொம்ப சர்க்குலேட் ஆகுது சார். அது வந்து ஏஐ வீடியோன்றாங்க, இல்லைன்றாங்க. ஏன்னா அந்த போலீஸ்கார் ஐஜி வந்து அந்த மேடம் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகுதே சார். அப்போ அதெல்லாம் போய் ஒரு அரவணை இல்லாமல் போய் இல்லை சார், என்ன சார் பேசுறீங்க சார்? ஒரு பெண்மணி கல்யாண வீட்டில் போய் அழுகிறான் ஒருத்தன், நான் பெரிய தலைவன்னா அதை விட்டு இதை பற்றி பேசிக்கிட்டீங்க. இல்லை சார், ஒரு குழந்தை இறந்துருக்கு, போய் அவர் கேளுங்க அவர்கிட்ட. என்னவோ நீங்க என்னவோ கற்பனையில அது அவனா உருவாக்கி போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பேசுறீங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. போலீஸ்காரன்னு மனுஷன் தாங்க, அவன் எப்படிங்க சிரிப்பான்? எனக்கு புரியல. பட் அது ஏஐ வீடியோ இல்ல, உண்மையான வீடியோ எல்லா நியூஸுமே இப்போ எடுத்து போடுறாங்க. நியூஸ் தானே போடுறாங்க. நியூஸ் போடுறவன் யாரு? அந்த வீடியோவை போட்டவன் தான் நியூஸும் போடுறான். திமுக புரியும் சார். திமுக விமர்சனம் பண்ண அதே உடவன் தானே. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நீங்க தப்பு தப்பா கேட்குறீங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையானா அதை விட்டு எதையோ சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. சௌரி என்ன கலர்னு கேட்டா நேரடியா வெள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க அங்க பாருங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க பாருங்க ஒரு புள்ளி இருக்கு. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தெளிவா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா மட்டும்தான் நீங்க நிதானமாகவும் தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கீங்களா? தெளிவா பட் இருந்தாலுமே இருக்கீங்களா? அடுத்தது வாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று இளைஞரணி மாநாட்டில் பேசுறாப்புல, அதாவது காங்கிரஸ் வந்து எங்களை முதுகுல குத்திட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். ஆமாங்க, அவங்களுக்கு தானே தெரியும். கண்ணக்கோல் வைக்கிறவங்க தான் எப்படி கண்ணக்கோல் வைக்கிறதுன்னு தெரியும். துரோகம் பண்றதுல மாஸ்டர் யாரோ அவங்களுக்கு தானே தெரியும். 10 ஆண்டு காலங்கள் மத்திய ஆட்சியில் உங்களுக்கு கீ போஸ்ட்லாம் கொடுத்தோமா? இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஒன்றும் பழி சுமந்துட்டு இருக்கோம். 2G எங்க ஆட்சி போனதுக்கே அதுவும் காரணமா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே வெளியே போனாங்களா? கூடா நட்பு கேடாய் விளையாங்களா? அது முதுகுல குத்துறதா எங்க குத்துறதுங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல. பட் அவங்க பண்றாங்கன்றது காங்கிரஸ் அதை பண்ணலாமா? இல்ல இல்ல, நாங்க அப்ப நீங்க என்னன்னா திமுக காரனை தாண்டி போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது சொன்னதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லா அக்கிரமும் பண்ணும்போது ஆதரிச்சாதான் நட்பு, நியாயம் பேசினா முதுகுல குத்துறதா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. பட் இருந்தாலுமே எங்க முதுகுல ஏறி 5 எம்எல்ஏ ஜெயிச்சது நாங்க தான் காரணம்ன்றாங்க. ரைட்டு, அவங்க முதுகுல ஏறணுமா? இது ஒரு கிள்ளியூர்ல எப்பாவது திமுக ஜெயிச்சிருக்கா? கிள்ளியூர் குளச்சல்ல ஜெயிச்சிருக்கா? விளவங்கோல்ல ஜெயிச்சிருக்கா? இந்த 5 தொகுதியில் இந்த 3 தொகுதி இருக்கு. சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரலும் ஒரு தடவை கூட அந்த திமுக ஜெயிச்சதே இல்லை. இதெல்லாம் அவங்க முதுகுல ஏறி தான் நாங்கள் ஜெயிச்சோமா? சரி, அவங்க முதுகுலையே ஏறி ஜெயிச்சா வச்சுக்கோம். முதுகுல ஏறி ஒருத்தன் ஜெயிக்கிறவனும் முதுவே காட்டிக்கிட்டு இருந்தானா அவன் சுயமரியாதை உள்ளவன், யோக்கியன்னு அர்த்தமா? 1ஆம் நம்பர் கிரிமினல் அர்த்தம், அல்லது அடிமைன்னு அர்த்தம். கிரிமினலுக்கும் பேச யோகியது இல்லை, அடிமைக்கும் பேச யோகியது இல்லை. அப்போ காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டலாமே சார். திமுக அதே கேள்வி அங்கே கேட்கல. அப்போ நீங்க தமிழ்நாடு வரலாறே தெரியாமலே பேச வந்துட்டீங்க.
காங்கிரஸ் 67 வரை, ஏன் 71 வரை எல்லா தேர்தலையும் தனியா மட்டும்தான் இருக்கு. திமுக எப்பா ஒரு தேர்தல் சொல்லுங்க? இல்லை சார், எப்பவுமே கூட்டணியோட தான். ஏப்பா இப்படி கேட்டாலும் ஆமான்றீங்க, அப்படி கேட்டாலும் ஆமான்றீங்க, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க புரியல. காங்கிரஸ் அந்த அளவுக்கு பலமான கட்சியான நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுங்க. காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிக்கலாமே தான் உங்க கேள்வி. இந்த கேள்வியை திமுக காரன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட தப்பா கேட்கிறேன்ற. நாங்க தனியா நின்றுருக்கோம், அவன் யாராவது எப்போ நின்றுருக்கானா? அப்ப யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்? அப்ப நீங்க வந்து பச்சை ஓடு கடைக்கு போயிட்டு இருந்தீங்களோ என்னவோ. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காரு, தாவேக்கு ஆட்சி வந்து நம்ம தயவுல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. உண்மைதாங்க. இவங்க அயோக்கியத்தனம் பண்ணலன்னா அந்த ஆட்சி எப்படி வரும்? அவங்க நல்ல ஆட்சி வந்திருந்தா இந்த தாவேக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா? நாடே நாரி போய் கிடந்துச்சு. அதனால அவங்க அந்த தப்பெல்லாம் அதைத்தான் நாசுக்கா சொல்றாரு, நம்ம தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. அவ்வளவு பெரிய இவருக்கு செல்வாக்கு இருந்தா அவரே ஏன்டா தோக்குறாரு? இதெல்லாம் உங்களை பார்த்தா விவரமா தெரியுது, ஆனா ஏன் புரியல எனக்கு. இப்போ இதில் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாரு சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்து போய் சேர்ந்தாங்க, ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு நன்றி. இவன் யார் எங்களுக்கு எஜமானா? எனக்கு என்ன பேசுறீங்க? யாருங்க இந்த பையன்? அடிப்புறம் ஜெயில 5 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? என்ன நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன பையன் ஓடி பிடிச்ச விளையாடுற பையங்களை பத்தி பேசிக்கிட்டு துபாய்க்கு மந்திரியா இருக்கும்போது போயிட்டு எங்க செலவர் போயிட்டு வந்தியா? எங்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்ல போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொன்னியா? அதையெல்லாங்க நீங்க கேட்கணும். தேர்தல் என்ன கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருந்தியா உன்ட்ட பேசுறதுக்கு? கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் அது கூட்டணியின் பேரு. இல்லைன்னா தேர்தலுக்காக நடக்கிற ஒரு தேர்தலுக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஏற்பாடு. அதை போய் கூட்டணி ரெண்டுக்கு வித்தியாசத்தையா பேசினா உங்களை ஒன்றும் யாரும் காப்பாற்ற முடியாது. புரியுது சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் அவர் சொல்லும் போதே வந்து நன்றி கெட்ட காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். இதே மாதிரி வரலாற்றுல திமுக அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்கா? எது திமுக வரலாற்றுல உங்க பேச்சே தப்பா இருக்கு. துவக்கத்துல இருந்தே நீங்க போதையில் இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. நீங்க அதை ஏத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணிருக்கான்னு கேக்குறீங்க. நாங்க எங்க துரோகம் பண்ணுங்க அதை சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். சரி, ஓகே சார். திமுக வந்து அந்த மாதிரி முதுகுல குத்தி வந்திருக்குதா ஆரம்பத்தில் 1960? அவங்க ஆரம்பத்துல இருந்தே அதானுங்க. சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு ஓட்ட முசோரணி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர் இப்படிலாம் பேசினாங்களா? அடுத்து 3 மாசம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தர சொன்னாங்களா? அதே இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால போய் மொராய் தேசாய்ட்டு அந்த ஆட்சி இருக்கிற போது எங்க மேல இருக்க சர்க்காரி கமிஷனை வாபஸ் வாங்கணும். அவர் என்ன சொன்னாரு? அது எப்படிங்க உங்க கிரிமினல் கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க கோர்ட்ல பாருங்கன்னாரு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மட்டும் அந்த கேஸை எடுத்துட்டீங்க. அவர் மேல போட்டது அரசியல் ரீதியான வழக்கு, உங்க மேல போட்டிருக்கிறது ஊழல் வழக்கு. 2 ஒன்றல்ல. அப்ப இதுல எழுதுறீங்க முரசொல்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, மாபாவி இந்த கருணாநிதிக்கு ஒரு நீதியா? இந்த உதவிகளை போய் நீங்க என்ன தமிழ்ல புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டம்தான். தமிழே தமிழ்நாட்டில் தெரியல, தான் பிரச்சனை. வரலாற்று விஷயங்கள் தெரியாதனால தான் சார். வேற அதுதான் சொல்றேன், நீங்க தேடி கண்டுபிடிக்கணுங்க. அதே மாதிரி எப்படி சார் திமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போனாங்க அந்த டைம்ல 1996 இருந்தது? அவங்க எப்பவுமே எல்லாரோட ஓப்பன் சீக்ரெட், அங்க கதவு மூடுறதே கிடையாது. எப்போதும் கதவு திறந்தே இருக்கும். புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன கொள்கை? பிஜேபி ஆர்எஸ்எஸ் தேச விரோதம் இன்னைக்கு சொல்றாங்களா? அன்னைக்கு முரசொல்ல என்ன எழுதுனாங்க? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சீர்திருத்தம் சொன்னாரா கருணாநிதி? முரசொல்ல எழுதினாரா? அவங்க எப்போ வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. நீங்க தானே 5 வருஷம் வாஜ்பாய் ஆட்சியில் மந்திரியா இருப்பாங்களாம், அப்பெல்லாம் அது பிரமாதமாகலாம். மந்திரி பதவி முடிஞ்சு அடுத்தாப்புல வெளியே வந்துட்டு மோசமான கட்சி அப்படிம்பாங்களாம். உடனே இவர் அது மோசமான கட்சி இருந்தாலும் மோசமான கட்சி இருந்த நல்லவர் வாஜ்பாய் ஆகவே இருந்தாங்களாம். இதெல்லாம் ஆமா எல்லாத்துக்கும் போடுற அப்பாவி தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல சார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஏன் சார் 2004 அப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க? எதுக்கு அலோவ் பண்ணீங்க திமுகவை? ஏங்க இதால் உங்களுக்கு திரும்பி திரும்பி உங்களுக்கு கூட்டணி என்பது அந்த தத்துவத்தை புரியாமல் பேசுறீங்க. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம். உங்களை மாதிரி செக்கு மாடு மாதிரி இப்படி சுத்திட்டு இருந்தால் சொல்லவே முடியாது. ஆட்சியில் பங்கு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கூட்டணின்னு பேரு. புரியுதா? மத்தியில் இருந்த திமுக மந்திரியா இருக்கிற போது அது கூட்டணி ஆட்சி, கூட்டணி. இங்க நாங்க மந்திரியா இருந்ததால அதுக்கு பேர் கூட்டணி. இது தேர்தல் ஏற்பாடு ஒன்றை தவிர ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க, நம்ம அது சொல்றோம். சரி சார். அப்படின்னா 2004 வந்து திமுகவுக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. 2021 திமுக ஐயோ 2004 திமுகவில் காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்களா?
திமுகவுக்கு காங்கிரஸ் அதை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க சார். அதே மாதிரி நான் தெளிவா தான் இருக்கேன். ஒரு டெஸ்ட் பண்றீங்களா நான் தெளிவா இருக்கானா இல்லைன்னு? இல்ல சார், 2021 அதே மாதிரி திமுக வந்து பதவி கொடுக்காத போது நீங்க கேள்வி எழுப்பியிருக்கலாமே. அதெல்லாம் உங்க வயசு, உங்க ஆலோசனை. நீங்க சாணக்கியனால மாற வேணாம், சாக்ரட்டிஸால மாற வேணாம். உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறவங்களுக்கு நாங்களும் இல்லை, எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யோகியதை உங்களுக்கு இல்லை. அதை புரிஞ்சுங்க. நீங்க அதை பண்ணலன்னா கேட்காதீங்க, மற்றதை கேளுங்க. நாங்க என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்ககிட்ட போய் ஏன்டா சுதந்திரத்துக்கு போராடல அப்படி கேளுங்க. போய் எதை கேட்கணுமோ அதை கேட்காதீங்க, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதை மட்டும் கேளுங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து தாவகையில் வந்து இப்போ 2 அமைச்சர்கள், அதாவது 58 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது தெளிவா, நான் தெளிவா சொன்னேன். எங்கால் 2 பேர் கோட்டைக்கு போறாங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு மந்திரிகளா. அவங்க ஆளுங்க 4-5 பேர் இப்போ திரும்பி கோட்டைக்கு போறாங்க, பாளையம் கோட்டைக்கு முன்னாள் மந்திரிகளா. இதான் இப்போ நடக்குது மாற்றம். நல்ல மாற்றமா? நிச்சயமா. ரைட் ரைட். இப்போ தாங்க தெளிவா பேசுறீங்க சார். அதே மாதிரி இப்போ தாவக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஐயுஎம்எல், விசிகா இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி பெற்ற உடனே ஆர்.ராசா அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு, இந்த மாதிரி பெரியார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது கல்யாணம் பண்ணவதன் ஒருத்தனோட மற்றபடி மற்ற விஷயங்கள் மற்றவங்களோட அப்படின்ற மாதிரி தான். அதே பெரியார் தான் சொன்னாரா? அவர் கல்யாணம் பண்ணார பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்தினாரா? அவரு என்னங்க புரியாம கேட்டா சாதா விவரம் தெரியாது, அந்த வரலாறு தெரியாதுல்ல சார் எங்களுக்கு. அது தெரியாதனால தான் இந்த குழம்பி போய் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஆர்.ராசா யோகியது என்ன? பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி யாரு? யாருங்க சொல்லுங்க. சொந்த தாய் மாமனுடைய பொண்ணு, அது கூட தான் குடும்பம் நடத்திருக்கானா? சொல்லுங்க. அவன் சொந்த வாழ்க்கையை பத்தி சொல்றதை புரிஞ்சுக்காம நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பெரியார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்துச்சுன்னா பக்கத்துல அக்கா தங்கச்சி இருந்தாலும் பரவாயில்ல, உணர்ச்சி தீர்றதுதான் முக்கியம். இதான் பெரியார் சொன்னாரு. அந்த கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா கடைபிடிங்க. அப்ப திமுகவில் இருக்க அந்த ஆர்.ராசா அவர்கள் போட்ட பதிவு அந்த மாதிரி தான் பதிவா என்ன சார்? அப்புறம் ஏங்க அவர் சொன்னாருன்னா இதான் சொன்னாருன்னு நான் சொல்றேங்க. அவர் சொன்னதை நான் காதால கேட்டிருக்கேன். 2 விஷயம் கேட்டிருக்கேன். இன்னொன்னு சொன்னாரு, திருச்சியில தேவரால ஒரு கூட்டம், அப்ப நான் ஹைஸ்கூல்ல படிச்சிருந்தேன், பார்க்க போனேன். இங்கன்னா நிறைய பொம்னாட்டிக்கு உட்காந்துருக்கீங்க, கற்போட இருக்க பொம்னாட்டிலாம் கையை தூக்கு. ஒரு 100-150 பேர் இருக்கும், எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. அப்படியே அப்பெல்லாம் சும்மா ஒரு கொட்டையை மாதிரி தான் இருக்கும், 2 கொட்டையை. வெளியில போய் மழையா வான்னு கூப்பிடு, எல்லாம் உட்காந்துருந்தாங்க. கிறுக்கு பயலுங்க, கேனா பயலுங்க. கற்போட இருக்கிற பொண்ணு மழையா வான்னா வருமா? எவனோ பைத்தியக்கார பையன் எழுதுனானா, அவன் பேர் திருவள்ளுவனா, அவன் தான் பெரிய மேதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சா பெரியார் பெயரில் இருந்த சிறியார்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ கி வீரமணி அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா சார், அந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்து எப்படி நீங்க வந்து ஒரு பிராமணரா போடலாம், அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி நீங்க ஒரு பிராமணரா போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு சார். இவர்கிட்ட யாரு கேட்டா? மந்திரி யாரு போன யாரா கேட்டாங்களா? ஏன் போடலாம்னு கேட்கறதுக்கு இவர் யாரு? முதல்ல அவர் ஆதரிச்சு இந்த ஆட்சி இருக்குதா? கேட்டது சரியா? நீங்க அந்த மாதிரி சொல்ல, அப்பதான் புரியும். பிராமணன்லாம் சொல்ல, பார்ப்பானை போடலாமா இப்படி கேட்டால் தான் சரியா இருக்கும். மம்தா பானர்ஜியோட ஃபயர் பிராண்ட் லேடி தான், பிராமின் தான். ஆனால் அசம்பிளியில் போய் நான் பிராமின்னு சொன்னதே கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் யாருமே நான் பாப்பாத்தி தான் பாப்பாத்தி தான் அழுத்தம் திருத்தமாக சத்தம் போட்டு ஒரு பெண் சொன்னாங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா பற்றி உங்கள் வீரமணி சோரமணி என்ன சொன்னார்? அதுவும் உங்களுக்கு தெரியுதா? இப்படிப்பட்ட பைத்தியங்க பேச்சியெல்லாம் நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணுறது? உருப்புற வழியை பார்ப்போம். ஏற்கனவே ஓரம் கட்டியிருக்காங்க, சுத்தமாக ஓரம் கட்டிடுவாங்க. அந்த கட்சிக்கு இது வரல யாராவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தா தலைவன் வந்திருக்கானா? 100 தடவை நான் கேட்டேன், அதுக்கு அந்த பதில் சொல்லட்டும். இல்லை ஒரு பொருளாதார போட்டு அந்த கட்சியில் ஊரடிச்ச கொள்ளையெல்லாம் அவர் சொந்த பணமாக வச்சுக்குவாராம். ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவாராம். அது ஒரு பழைய கதை, முழு கதை வேண்டாம். அவன் சொன்ன ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னங்க இங்கே மேடையில் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கதவை திறக்காமலே உள்ளே இருந்து அம்மணி குரல் கொடுத்தோன்னே, அது ஊருக்கு தாண்டி நோக்கு நேக்கு இல்லை லாக்கத்தொரடி அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கதை தான் இவருக்கு பொருந்தும். ஓகே சார். அதே மாதிரி அமீர் அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டைரக்டர் அமீர். என்னன்னா இந்த வந்து இதே வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு பட்டியலினத்தவரை போட்டிருந்தீங்க, அத்தனை பட்டியல் அமைச்சர் கொடுத்தீங்க. இதே அந்த எங்க கோபத்தை கிளப்பாருங்க. இந்த பைத்தியக்காரெல்லாம் 5 வருஷம் இருந்தானா செத்து போயிட்டானா? இன்னைக்கு தான் பிறந்து வந்திருக்கானா? இதுக்கு முன்னால ஏன் கேட்கல? சொல்ல மாட்டீங்க. விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வராரு, அதனால அது அப்புறம் நீ யார் அதை பத்தி பேச? இதுக்கு முன்னால ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா உன்னை மனுஷனுக்கு பிறந்தவன் சோறு திங்கிறவனு பதில் சொல்லலாம். நேற்று வரலும் கேட்கல இல்ல, இன்னைக்கு கேட்கறேன்னா அதுக்கு நோக்கம் என்ன? அது சொல்லு. அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய தியாகி, சுதந்திரத்துக்கு போறானுங்க. அந்த தியாகிக்கு இப்படி ஒரு பிள்ளையா? பாவம்.
அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சார், இந்த தாவேக ஆட்சி இன்னும் 5 வருஷத்துக்கு நிச்சயமா நிலைக்காது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை ஒரு பொம்மையை பார்த்தா ஆசையா போய் விளையாடும், ஆனா கொஞ்ச நாள் அது போர் அடிச்சிடும், திரும்ப தாய்கிட்டு தான் வருன்ற மாதிரி ஒரு கதை சொல்றாரு சார். அதுதான் அவரை பத்தி சொல்றாரு. அவங்க பொம்மை மாதிரி இருந்தது, குழந்தைங்க மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் விளையாண்டாங்க 5 வருஷம். இப்போ தூக்கி எட்டி உடைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனி திமுக ஒரு கட்சி இருக்குமான்னு பாருங்க கொஞ்ச நாள்ல. மற்ற கட்சியை பத்தி அப்புறம் பேசுவோம். இன்னும் 15-20 ஆண்டுகளுக்கு நிச்சயமா விஜய் அவர்கள் தானா சார்? நான் அப்படி சொன்னேன். எப்போ சொன்னேன்னா, இது திமுக பாணி. நான் என்ன சொல்லணும்னு நீங்களே சொல்றது, அது என்கிட்ட நடக்காது. நான் எங்கேயுமே சொல்லியே. திமுக காரம் பண்ண பாவம் அயோக்கியத்தனத்துல தானே இப்படி ஒரு ஆட்சியே வருது. இந்த ஆட்சி எப்படி நடக்குதோ அதை வைத்து தான் அடுத்த டெவலப்மெண்ட் வரும். அதனால இதே 15 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் போகும். இதெல்லாம் சொல்றது என்னுடைய வேலை இல்லை. அப்படி சொல்றதுக்கு கதை வசனம் கேட்கணும்னா நீங்க அறிவாலயம் போக நேரம். ஓகே சார். சரி, அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாரு விஜய் அவர்கள் சில விஷயம். இவ்வளவு நேரம் என்னங்க பேசுறீங்க? யார் எல்லாரையும் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா சேர்ந்துக்கிட்டான். அதான் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க புரிஞ்சுக்க. அப்புறம் நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இந்தியாவில் 1000 கட்சி இருக்கு. காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் ஒன்றும் சேர முடியாது. இது வரலும் சேரல, இனிமேலும் சேராது. மற்றவங்களை பற்றியெல்லாம் கேட்காதீங்க, அது வேஸ்ட். ஓகே சார். பட் ஏன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு ஏன் சார் மினிஸ்டர் போஸ்டே கொடுக்கல? கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்க கேட்கல, கொடுக்கல. அவங்களுக்கு நீங்கள் என்ன ரெப்ரஸன்டேட்டிவா? இல்லை. அப்புறம் பேசாமல் வேற கேள்வி கேளுங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகதாது அணை சார். அங்கே கர்நாடக கவர்மெண்ட்ல சிவகுமார் அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்கள் கட்ட போகிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி. இங்கே அதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? அது காலம் பொறுத்து இருந்து பாருங்க. ஏன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை பிறகுது, பெண் குழந்தை 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணும் பேசிக்கிட்டு இருக்க. பேசினா யாரை கல்யாணம் பண்ணு கேட்குற மாதிரி இது. பிரச்சனை வரட்டும் சார், அப்புறம் பேசுவோம். நீங்க அதுக்கு முன்னால காவிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுங்க சார். அப்படி இல்லைன்னா முழுசா சொல்லணுமா? 1924 ஒப்பந்தம் போடப்படுது 50 ஆண்டுகளுக்கு. அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அதாவது சென்னை ராஜதானி மைசூர் ராஜதானிக்கு. இந்த காவிரி பிரச்சனையில் சென்னை ராஜதானிக்குள்ள ஏதாவது முன்னேற்ற திட்டங்கள் போடுவென்றால் மைசூர் ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். மைசூர் ராஜதானிக்குள்ள புது திட்டங்கள் வரணும்னா தமிழ்நாட்டுடைய, அதாவது சென்னை ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். அப்படி இருக்கிற போது முதலாக காவிரியினுடைய உபநதிகள் எதுன்னு சொல்லிமா உங்களுக்கு? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தா எனக்கே தமிழ்நாட்டில் கூட சில இல்ல. கர்நாடகாவில் முக்கிய உபநதிகள் கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, இதுதான். அந்த 3 அணைகள்லையும் குறுக்க அணை கட்டினது எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? 70-71. எல்லாருக்கும் அதிர்ச்சி. என்னடா கட்டுறாங்கன்னா, உங்க அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்கேன்னு சொல்றான். அதுல கையெழுத்து போட்ட ஒரு பேர் சொல்லட்டுமா? பாவூர் சண்முகம். டெல்லிக்கு பாதுஷா, திருவண்ணாமலைக்கு பாதுஷா அவங்க சொன்னது. உபநதிகள்ல 3 நதிகளையும் அணைய கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த இவங்க போய் காவிரி பிரச்சனை பத்தி பேசுறாங்க. அதை சீரியஸா நீங்க கேட்கிறீங்கன்னா அவங்களோட உங்க மேலதான் இப்ப வெறி வருது. விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேங்கிற பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பிரஸ் மீட் போய் பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு பிரஸ் மீட்டு. பார்லிமெண்ட் முன்னாடி சில டைம்ஸ் கொடுத்துருக்காரு சார். என்கிட்ட ஜாக்கிரதையா பேசணும். பிரஸ் மீட் கொடுத்துருக்காருன்னா ஆமான்னு இல்லைன்னு சொல்லணும். ஆணுன்னு சொல்லணும், பெண்ணுன்னு சொல்லணும், திருநங்கைன்னு சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனையை விட்டுட்டு தேவையில்லாதான் கேட்குறீங்க நீங்க. அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரா கொடுக்கலையா அது வேற. அவர் ஆட்சியில் என்ன தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு நடந்தா அவர் நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? நடவடிக்கை எடுக்கலாம், குற்றச்சாட்டு சொல்லலாம். நடவடிக்கை எடுத்தா பாராட்டலாம். அப்படி இல்லை நீங்க பார்க்கணும். ஏன் உங்க சிந்தனை வேற மாதிரியே அறிவாலயத்திலிருந்து வர்ற மாதிரியே பேசுறீங்களே, புரியல எனக்கு. ஓகே சார். அதே மாதிரி இப்போ புதுசாக இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட எதையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். யாருங்க? எல்லாருமே தான் சார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அது நான் சொல்லி எல்லாரும் நான் சொன்னேன். ஓகே சார். சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை அப்படின்ற மாதிரி அவரே என்ன கேட்குறேன் சார். எல்லாம் தெரிஞ்சவன் தானே இருந்தான். அவன் எல்லாம் கொள்ளையடிச்சான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. கொள்ளையடிக்கல இல்ல, அது பரவாயில்லையா? இது பரவாயில்லையா? இது பரவாயில்ல தான் சார். இப்போ புரியுதா? அப்பா, இதை உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் படுற பாடு. ஓகே சார். இப்போ எதிர்கட்சியை யார் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு பார்க்குறீங்க நீங்கள்? எதிர்கட்சியில் நானே கூட செயல்படுறேன், நீங்களே செயல்படலாம். ஆட்சி செய்கிற காரியம் ஒரு உண்மையிலே நான் வேடிக்கைக்கு சொல்லல. ஊடகங்கள் தான் நிலையான நிரந்தரமான எதிர்கட்சி. 100%. நீங்க அதை சரியாக செய்தாலே ஒரு ஆட்சி சரியா போகும். துரதிருஷ்டவசமாக அப்படி இருந்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு மாறி போய்
வேற மாதிரி போயிடுச்சு, வருத்தமாக இருக்கு. குறைந்தபட்சம் நீங்களாவது அந்த முயற்சி எடுங்க. உங்களை மாதிரி 4 பேரை அந்த மாதிரி சரியான எதிர்க்கட்சியாக உருவாக்குங்க. நல்லது செய்தால் ஆதரிப்பது, தவறு செய்தால் விமர்சிப்பது. ஓகே சார். சார் கடைசி இப்போ அதிமுகவோட நிலைமை என்னவா பார்க்குறீங்க கடைசியா? அதிமுக உடைந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறது. இன்னொரு கட்சி உடையறதில்ல, சிதறப்போகுது. இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். யாருன்னு தெரியும்? புரியலையா? திமுக. திமுக தான். புரிஞ்சுக்கிட்டீங்க. விரைவில் பார்ப்பீர்கள். எதனால சார்? உள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. வெளியில பார்க்கும்போது தெரியல, பார்த்தா அப்படியே இந்த சின்ன பிள்ளைங்க சோப்பு தண்ணியில பபுள் விடுமே, பெருசா அப்படி கலர் கலரா இருக்குமா, பூனா உடஞ்சி போயிடும். அந்த லெவலுக்கு வந்திருக்கு திமுக. இந்த கட்சியில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் திமுக தாவேக்கால இப்போ கீழே சேர்ந்துக்கிட்டாங்க தெரியுமா? போய் பட்டியல் எடுத்து பாருங்க, உங்க ஆட்டை விட்டு தேடுங்க. எங்க உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ஊர்ல இப்ப தேர்தலில் 4 முறை எம்எல்ஏ இருந்து கெட்ட பேரே வாங்காத லால்குடி எம்எல்ஏக்கு சீட் இல்லை. மாவட்ட செயலாளர் இருந்து எம்எல்ஏ இருந்த முசிறி தொகுதி இருந்தவனுக்கு சீட் இல்லை. ஸ்ரீரங்க தொகுதி எம்எல்ஏக்கு சீட் இல்லை. துறையூர் எம்எல்ஏக்கு சீட் இல்லை. ஆக 4 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல. இல்லை, இப்போ அந்த தொகுதியில் திமுக தோத்து இருக்கு. அதில் அவங்க பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? விடுவானா? இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குமா, இருக்காதா? இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் முழுமையான ஒரு ஊடகவியலாளராக மாறுவீர்கள். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திளைபாலனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.